வணக்கம், என் பேர் ஜெயஜொலிட் ஆர் அந்தோனிசாமி, 2024 தலைவர், 2025 கௌரவ உறுப்பினர். இன்றைக்கி நம்மளோட பே ஏரியா திருக்குறளை இசை வடிவத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நம்மளோட லோக்கல் செலிப்ரிட்டி நம்மளோட பிரதீப் சுவாமிநாதனை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் 2018 இவங்களோட பயணம் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நான் நிறைய பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட அவங்க குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடினாங்கங்கிறத விட நீங்கள் அவங்க மனசில் எப்படி இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தான் சொன்னாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், புகைப்படத்தில் இருக்கிறது பெருசு இல்லை, மனசில் இருக்கோம்ல அதுதான் சொத்து. ஸோ அந்த சொத்தை நீங்கள் மக்கள்கிட்ட நம்ம ஊர் மக்கள்கிட்ட அந்த இடம் உங்களுக்கு வந்துருச்சு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். பாராட்டுறதோட குறைகளை தான் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் குழந்தைகளை நல்லா ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம தமிழர்கள் எவ்வளோ பாராட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்து எனக்கு எப்பவும் ஒரு குறை இருந்தது, அது இன்னைக்கு நிறைவாயிருச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க எல்லாரும் பாராட்டுறாங்க? இல்லை, எனக்கே நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் இந்தளவுக்கு அவங்க பாவம், ஐ தேங்க் தெம். பட் அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ தூரம் அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது, பிகாஸ் நிறைய தடவை நான் காரில் ட்ரைவ் பண்ணும்போது இன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், லேட் ஈவினிங்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்கும். பாவம் 9:30 10 o'clock ஆகிடும். பட் குழந்தைங்களாம் இருந்து அவங்க பாடி, அதுவும் நான் சொல்கிற ஸ்கேலில் பாடுறதுங்கிறது ஸ்டேஜில் சொன்ன மாதிரி இதெல்லாம் சினிமேட்டிக் சாங்ஸ். நான் சினிமா மியூசிக் கம்போசர், அதனால் என்னோடய கம்போசிஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்காக நான் ஒன்றும் பண்ணலை, ஏன்னா இதெல்லாம் நான் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு எந்த பொருட்டும் இல்லாமல் இந்த வயசில் இந்த அளவுக்கு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். நல்ல காலம் நான் முன்னாடியே பிறந்துட்டேன். நான் மட்டும் இந்த ஜென்ரேஷனில் பிறந்ததுன்னா கண்டிப்பாக அமைஞ்சிக்கிற கூட தாண்டிருக்க முடியாது. அவ்வளோ டேலண்டட் கிட்ஸ். அவங்களுக்கெல்லாம் நான் ஐம் பார்ட் ஆஃப் தெம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த பாட்டு உடையார் முன் இல்லார் போல் அப்படின்னு தொடங்குற பாடல். இந்த பாடல் ஒரு கசல் ஃபார்மில் இருக்கும், ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த சாங்கில் யூ கேன் என்ஜாய். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. 2 திருக்குறள் இந்த பாடல்களில் எனக்கு 2 ஹைலைட் பண்ணுற திருக்குறள். ஒன்று நாம் எப்படி ஒருத்தர்கிட்ட பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா, செல்வம் இருக்கிறவன்கிட்ட செல்வம் இல்லாதவன் எப்படி பணிவாக இருப்பானோ அதே மாதிரி நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அவங்களுக்கு வி ஹேவ் டு கோ வித் தட் ஃபார்ம். லைக் அவ்வளோ பணிவாக இருந்து கற்றுக்கிட்டா தான் அது கட்டுறது போல் ஆகும் அப்படிங்கிறது திருவள்ளுவரோட கூற்று. இன்னொன்று, இந்த பெருமை இந்த திருக்குறள் அவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு, திருமுடி சார். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த குறளோடு தான் இந்த பாடல் முடியும். எல்லாருக்குமே தெரியும் உலகம் நிலையற்றது அப்படின்னு, எவ்ரி ஒன் நோஸ். பட் திருவள்ளுவர் ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நேத்திக்கு ஒருத்தங்க இருந்தான் சார், இன்றைக்கி அவன் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு சென்டென்ஸோட மக்கள் மூவ் ஆயிடுவாங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. ஸோ நிலையானது என்ன அப்படின்னா, இவங்க பண்ணுற இந்த மியூசிக், இந்த பே ஏரியா குரல் கூடம், இந்த சர்வீஸ், இதெல்லாம் காலமாக இருக்கும். நம்ம பண்ணுற எவ்வளோ பேர் இருப்போம்னு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இதில் இன்டைரக்ட் மீனிங். ஸோ நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த உலகு அப்படிங்கிற குரலோடு இந்த பாடல் முடியும். அந்த பாட்டுக்குள்ளே போகலாம். உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து அளவல்ல செய்தாகி வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். செல்வம்
கொள்ளும் சினத்தின் பகையும் உறவோ பிற அழுக்காருடையான் கண்ணாக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண்ணுயர்வு தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் இருப்பன் நிரப்பாரை எல்லாம் நிரப்பின் கரப்பாரிரவன் மின் என்று இன்பம் ஒருவர்க்கு இருந்தல் இறந்தவை துன்பம் உலாவரின் மறுத்தல் வெகுளியை யார் மாற்றும் தீய பிறத்தல் அதனால் வரும் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழுகத்து காலை புகின் கேட்டிடும் உண்டோர் உறுதி கிழஞரே நீட்டி அழுப்பதோர் கோர் நாடாமை நாரின்மை அதொன்றும் பேராமை பேதை தொழில் ஞானம் கருதிடும் கை கூடும் காலம் கருதி எடுத்தாசையின் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சினை இன்மை புகுத்தி விடும் சுவை உண்டார் மனம் துன்பம் உறவரிலும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் விடே உன்னற்க கல்லை உனிலுண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதா இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் உள்ளார் புரளவிடல் நெருடல்லோரனொருவனின் ஜெல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு நெருடல்லோரனொருவன் என் ஜெல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு நித்யஸ்ரீ பாருங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இவ்வளோ பேர் நான் இவ்வளோ தூரம் நான் ஆமா, நீங்க சொன்னேன். பெரிய நித்யஸ்ரீ கார்த்திக் அப்படின்னு ஓகே அவங்க வந்து தே பின் ட்ரைங் டு ரீச் மீ ஃபார் அ வைல் அண்ட் அப்பேரண்ட்லி தே டிடன்ட் கெட் த நம்பர். இவங்க ஒரு ஹார்ட்லி ஒரு 4 weeks முன்னாடி தான் வந்தாங்க. ஓகே ஓகே பட் ஷி ஹஸ் லிட்டில் பிட் ஆஃப் மியூசிக் நாலேஜ் அண்ட் எவ்ரி திங். ஓகே அண்ட் அவங்க அந்த உடையார் முன் சாங் அவங்க எடுத்தாங்க, பாடினாங்க. மோர் தென் லேர்னிங் திருக்குறள், ஷி லேர்ன்ட் அ லாட் ஆஃப் டிப்ஸ் ஃப்ரம் மீ ஆன் மியூசிக், ரைட்? Okay. So it has enhanced her music skill as well. நித்யஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 7 இயர்ஸாக வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக் கற்றுட்ருக்காங்க. ஒரு ஃபார்முலா இல்லாமல் நிறைய ஒரு எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் சிங்கிங்கில் கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. பட் பிரதீப் சாரோட லேர்னிங்கை வச்சுக்கிட்டு அவங்களுடைய சிங்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்தளவுக்கு வித்தின் ஒரு 4 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹவு மச் இம்ப்ரூவ். எனக்கு வந்து அவள் 7 இயர்ஸில் கற்றுக்கினது 4 வீக்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவளுக்கு எல்லாருமே கேட்கும் போது நல்லா பாடுறான்னு சொல்கிறாங்க. அவளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் போது கொஞ்சம் அவளுக்கு புஷ் பண்ணால் தான் கிடைக்கும். அதனுடைய புஷ் வந்து அவரை நான் பார்க்குறேன். ஒரு 20 minutes ஆன்லைன் செய்து வச்சார். அதில் வந்து ஃபஸ்ட்டு அவர் பாட சொன்னார். பாடிட்டோன்னே அவள் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இப்படி பண்ணணும், ஹை பிச் இது பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் சொன்னோன்னே இவன் வந்து என்ன பண்ணிட்டா, கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டா. ஸ்டன் ஆகி அழுவ ஆரம்பிச்சிட்டா. இல்லைடா இதான் உனக்கு இது நல்லா கைட் பண்ணுறாரு, யூ ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளே அவர் சொன்ன மாதிரி அதான் பிரதீப் சாரோட எஃபர்ட்டுக்கு ஆச்சு நீ பாடு அப்படின்னு சொல்லி தான் ஷீ கேம். நான் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வருஷம் உனக்கு? ஆமாம், இது என் ஃபஸ்ட் வருஷம். நான் வந்து திருக்குறள் காம்படிஷனில் தான் வந்து கலந்து திருக்குறள் சொல்லி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து நான் அந்த அவார்ட் ஷோஸை நான் பார்த்துக்கிறேன், அவங்க பாடுறதுலாம் பார்த்துக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு அதில் கேட்கும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த வருஷம் வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்ச திருக்குறள் வந்து முகநக நட்பது நட்பென்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு. ஓகே. அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தம் வந்து உங்கள் நண்பர்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நல்லா நடந்துக்கிட்டு உங்களை பற்றி நல்லா பேசி உங்கள் முன்னாடி வந்து நல்லா நடந்துக்கிட்டு, ஆனால் உங்கள் பின்னாடி வந்து போய் சொல்கிறது இல்லைன்னா உங்களை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா அது உண்மையான நட்பு இல்லை. ரியா அசோக், அவங்களும் 5 வருஷமாக பண்ணுறாங்க. அவங்க வந்து ஐ காட் டு நோ ஃப்ரம் அ கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் பாடிட்டு இருந்தாங்க. ஓகே. அவங்க எவ்வளோ டெடிகேட்டட் மியூசிக்லனா ஆஃப்டர் ஐ சீ ஹர் ரைட் நோ இட் வாஸ் அரவுண்ட் 4 PM in the evening ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தப்போ அவங்க ஐ திங்க் ஷி கேம் ஃபார் சம் ரிசைட்டல், வேறு ஏதோ ப்ரோக்ராம். ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளோ காணும் எங்கேயும் தேடிட்டு இருந்தால் காரில் உட்காந்து நாளைக்கு வேறு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம் ஷி வாஸ் ட்ரைங் டு டேக் சம் BA எக்ஸாம் ஆர் சம்திங் லைக் திஸ், ரைட்? அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் காரு 4-5 மணி வெயில் வேற. பயந்தே போயிட்டு பார்த்துட்டு என்னம்மா இப்படிலாம் இந்த ஊரில் ஒரு பொண்ணா அப்படின்னு. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மியூசிக்கல் ஜேர்னியில் லாஸ்ட் 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். பிரதீப் சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு கிளாசிக்கல் சாங் பாடிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இவருடைய இசை வடிவில் பாடணும் அப்படின்ட்டு. நான் அப்ரோச் பண்ணால் அவரும் எனக்கும் இருந்தது உங்கள் பொண்ணு பாட வைக்கணுன்ட்டு. ஸோ வி ஹேவ் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். அவரை மாதிரி மெனக்கட முடியாது. நானும் பாலாவும் இப்போ கூட ஒரு 10 minutes மேலே பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஒரு 97% கொடுத்தா ஒத்துக்க மாட்டார். ஐ நீட் 150% பர்ஃபெக்ஷன் பார்ப்பாரு. என் பேர் ரியா அசோக் and my favorite திருக்குறள் is நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றி மறப்பது நன்று. ஓகே. ஸோ உனக்கு அர்த்தம் தெரியுமா அதுக்கு? If somebody does something good for you, you shouldn't forget it. But if somebody does something bad, you should forget it immediately. Very good. Okay. Thank you. Thank you.